வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்ஜி ரமேஷ். நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற திட்டம் எல்ஐசியின் திட்டம் சிங்கிள் பிரீமியம் பிளான் ஜீவன் சாந்தி. இன்னைக்கு கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு அருமையான திட்டம், அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஜீவன் சாந்தி டேபிள் நம்பர் 850. நண்பர்களே, இந்த திட்டமானது லான்ச் பண்ணது 11/9/2018. திரும்ப ரெப்போ ரேட்லாம் குறைஞ்சதுனால திரும்ப நம்ம எல்ஐசி அதை ரிவைஸ் பண்ணி லான்ச் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா 24/8/2019. ஸோ அந்த ஜீவன் சாந்தி பற்றி தான் நாம் இப்போ பேச போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஜீவன் சாந்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் ப்ரீமியம் ஆனுவிட்டி பிளான். இது ஒரு சிங்கிள் ப்ரீமியம் ஆனுவிட்டி பிளான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜீவன் சாந்தியில் ஜீவன் ஆப்ஷனுக்கு எதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதில் சிங்கிள் ப்ரீமியம் ஆனுவிட்டி பிளான், அதாவது அந்த ஆனுவிட்டியை இமீடியட்டாகவும் வாங்கலாம், டெஃபர்டாகவும் வாங்கலாம். ஆனுவிட்டி உடனடியாக வாங்க ஆரம்பிக்கலாம். டெஃபர்ட்னா நீங்கள் கொஞ்சம் வருஷம் தள்ளி போட்டு கூட அந்த ஆனுவிட்டியை நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் இது எல்லாருக்கும் கொடுக்கலாம். எல்லாருக்குன்னா மேல் ஃபீமேல் யாருக்கு வேணாலும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஓகேங்களா? சரி நண்பர்களே, இந்த திட்டத்தோட ஃபியூச்சர்ஸை சொல்லி அப்புறம் மற்ற விஷயங்கள் பேச போகிறோம். நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் பேமெண்ட் சிங்கிள் பிரீமியம் பென்ஷன் ஆனுவிட்டி பிளான். இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போதே அந்த இன்வெஸ்டர் சாய்ஸ் கொடுக்கலாம், அவருக்கு சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அவருக்கு அந்த ஆனுவிட்டி பென்ஷன் உடனடியாக தேவையா இல்லை டெஃபர்ட் பென்ஷன் பிளானா. அதாவது டெஃபர்டு, இப்போ டெஃபர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 1 வருஷம், அதிகபட்சம் 20 வருஷம் டெஃபர்ட். உடனடியாகவும் வாங்கலாம் பென்ஷனை, அப்படி இல்லைன்னா டெஃபர்மெண்ட் பண்ணியும் வாங்கலாம். ஓகே, இதில் என்னென்ன முக்கியமான சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா, இதை என்னைக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரோ அன்னைக்கு தேதியிலேயே அவருடைய பென்ஷன் ரேட் கேரண்டி உறுதி செய்யப்படுகிறது. பென்ஷன் ரேட் கேரண்டீட் ஃபார் லைஃப் டைம். அவர் வாழ்நாள் பொழுதும் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜோ பாண்டில் மென்ஷன் பண்ணிடுறாங்க. அது அவருடைய வாழ்நாள் பூரா அவருக்கு அந்த பென்ஷன் எந்த சூழ்நிலையிலும் ரெப்போ ரேட் மாறினாலும் எந்த சூழ்நிலையும் அந்த பென்ஷன் ரேட் மாறாது. ஓகே ஓகே இந்த பென்ஷன் இந்த திட்டத்தை யார் எப்படி கொடுக்கலாம்னா, இந்த பிளானை யார் யார் எப்படி எடுத்துக்கலாம்னா, செல்ஃபாக எடுத்துக்கலாம். இப்போ நான் எனக்கு வேணா செல்ஃபாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜாயிண்ட் லைஃப் எடுத்துக்கலாம். அதில் ஜாயிண்ட் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எப்படி ஜாயிண்ட் லைஃப் கொடுத்துருக்காங்கன்னா, இதாவது ஒரு ஸ்பவுஸ் அவருடைய மனைவி, இல்லைன்னா சிபிலிங்ஸ்னா ரத்த சம்பந்தமான உறவுகள், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை தவிர இந்த திட்டம் ஜாயிண்ட் லைஃப்ல வேற யார் கூட எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யாஞ்சன் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகள், அதாவது ஆர்டிசம், மென்டலி ரிட்டார்டு, இந்த மாதிரி குழந்தைகள் இருக்காங்களா, இந்த மாதிரி குழந்தைகளும் அவங்க ஜாயிண்ட் லைஃபாக செட் பண்ணி எடுக்கலாம். ஸோ செல்ஃபுக்காக எடுத்துக்கலாம். ஜாயிண்ட் லைஃப்ங்கும் போது ஸ்பவுஸ் மட்டும் இல்லாமல் தன்னுடைய ரத்த சம்பந்தமான உறவுகளும் அவங்க இதில். இப்போ கிராண்ட் ஃபாதர் இருக்கார், ஒரு தாத்தா இருக்காருன்னா அவருடைய கிராண்ட் சன்னுக்கு சேர்த்து எடுக்கலாம். இந்த மாதிரி கிராண்ட் பேரண்ட் வித் கிராண்ட் சன், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இந்த மாதிரி கூட ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது இதில் மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் இன்கேஸ் ஆஃப் ரிஸ்க்னா அவர் இன்வெஸ்ட் பண்ண தொகை திரும்ப கிடைக்கும். ஆனால் அந்த டெத் பெனிஃபிட்டையும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டாக வாங்கிக்கலாம், லம்சம்பாகவும் வாங்கிக்கலாம். அவர் விருப்பப்பட்டால் இன்ஸ்டால்மெண்ட்டாக வாங்கிக்கலாம். எப்படி இன்ஸ்டால்மெண்ட்டாக வாங்கிக்கலாம்? 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் வாங்கிக்கலாம், லம்சம் அல்லது இன்ஸ்டால்மெண்ட். அடுத்தது இந்த பென்ஷனை எப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி மோட்ல வாங்கலாம், குவார்டர்லி மோட்ல வாங்கலாம், ஆஃபர்லி மோட்ல வாங்கலாம், இயர்லி மோட்ல வாங்கலாம். சரி இந்த திட்டத்தில் ஜீவன் சாந்தி 850ல லோன் இருக்கானா? கண்டிப்பாக லோன் இருக்கு. ஓகே, அடுத்தது இமீடியட் ஆனுவிட்டி போது பென்ஷன் ரேட் ஃபிக்ஸ் ஆயிடுதுங்க. இன்கேஸ் டெஃபர்மெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் கையில் உடனே பென்ஷன் வாங்காதனால அவருக்கு அந்த பென்ஷன் வாங்குறதுக்கு பதிலாக அவரோட அக்கௌண்ட்ல கேரண்டி டெடிஷன் ஆட் ஆகிட்டு, அந்த கேரண்டி டெடிஷனும் எத்தனை வருஷத்துக்கு அவர் ஃபிக்ஸ் பண்ணி 10 வருஷம் கழிச்சு வாங்கிக்கிறேன், 15 வருஷம் கழிச்சு வாங்கிக்கிறேன், மேக்ஸிமம் 20 வருஷம் கழிச்சு டெஃபர் பண்ணி வாங்கிக்கிறேன்னா அதுக்கு உண்டான கேரண்டி டெடிஷன் அவருக்கு ஆட் ஆகுங்க. சரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க செக்ஷன் 80Cல டாக்ஸ் சேவிங்ல கிளைம் பண்ணலாம். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கிடையாது. இது வந்து எந்த வயசுக்கு வேணாலும் கொடுக்க போகிறோம், அது மினிமம் மேக்ஸிமம் சொல்ல போகிறேன். ஆனால் மெடிக்கல் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி அப்படிங்கிறது கிடையாது. ரிஸ்க்கான என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அந்த இன்வெஸ்ட் பண்ண தொகை சில ஆப்ஷனில் கிடைக்கும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஷன் படி அவருக்கு கிடைக்கும். சரி, இப்போ இதில் மினிமம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஜீவன் சாந்தியில் மினிமம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? மினிமம் 1,50,000 இன்வெஸ்ட் பண்ணலாம். மினிமம் ஒருத்தர் 1,50,000 இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? மேக்ஸிமம் லிமிட் இல்லை. ஆனால் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குங்க. இவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை 1,50,000 இருக்கு இல்லைங்களா? ஆனால் இதில் அந்த ஆனுவிட்டி வாங்குறதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. மினிமம் ஆனுவிட்டி குறைஞ்சபட்சம் இவ்வளவாவது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவர் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன சதவீதம் ஆனுவிட்டி பென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதை அனுசரித்து அவர் வாங்கக்கூடிய மோடில் அது சில கண்டிஷன் இருக்குது. எப்படின்னா, இப்போ மந்த்லி மோடாக வாங்குறாருன்னா அந்த மந்த்லி ஆனுவிட்டி குறைஞ்சதும் 1000 ரூபாய் இருக்கணும். குவார்டர்லி மோடில் வாங்குறார், ஆனுவிட்டி இன்வெஸ்ட் பண்ணி ஆனுவிட்டி வாங்குறாருன்னா அது மினிமம் 3000 ரூபாய் இருக்கணும்.
ஆஃப் இயர்லி மோட்ல வாங்குறாருன்னா மினிமம் 6,000 ரூபாய் தான் இருக்கணும். ஆனுவல் மோட்ல வாங்குறாருன்னா மினிமம் 12,000 ரூபாய் தான் இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்னா, சில நேரங்களில் சிலருக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது 1,50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ஆனுட்டி ஃபுல்ஃபில் ஆகலைன்னா கொஞ்சம் தொகை நீங்க சேர்த்து டெபாசிட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? சரி, மினிமம் என்ன ஏஜ்ல இருந்து கொடுக்கலாம்னா மினிமம் 30 வயசுல இருந்தே கொடுக்கலாம். மினிமம் 30 வயசுல இருந்தே நீங்க இந்த ஜீவன் சாந்தி திட்டத்தை கொடுக்கலாம், சிங்கிள் பிரீமியம். ஓகே, மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ். மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் பாத்தீங்கன்னா இதுல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இமிடியட் ஆனுட்டி பிளான் இருக்கு, டெஃபர்ட் ஆனுட்டி பிளான் இருக்கு. ஸோ இப்போ இமிடியட் ஆனுட்டி பிளானுக்கு மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் பாத்தீங்கன்னா 85 வயசுங்க மினிமம். சாரி, மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ்ங்கிறது 85 வயசுங்க இமிடியட் ஆனுட்டிக்கு. ஆனா இதுல ஒரு கண்டிஷன், இதுல இன்வெஸ்ட் பண்ணும்போது சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவர் பென்ஷன் எப்படி வேணுங்கிறது கேட்கறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இமீடியட்டா ஆனுட்டியானு சூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரம் இன்னொரு சில ஆப்ஷன்ஸ் எல்ஐசி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏல இருந்து ஜே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏ டு ஜே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுல எந்த ஆப்ஷன் சூஸ் பண்றாரோ அதன் அடிப்படையில் பென்ஷனும் கிடைக்கும், அதன் அடிப்படையில் தான் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸும் கிடைக்கும். இப்போ நான் மேக்ஸிமம் ஏஜ் என்ட்ரி சொன்னேன், இமீடியட்ல 85 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். ஆனா ஒருத்தர் எஃப் ஆப்ஷனை சூஸ் பண்றாருன்னா, ஆப்ஷன் எஃப் சூஸ் பண்ணா 100 வயது வரைக்குமே கொடுக்கலாம். 100 வயது வரைக்குமே இது. அப்ப 100 வயசுல இருந்தா கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இதே டெஃபர்மெண்ட்ல வாங்குறோம். டெஃபர்மெண்ட்ல வாங்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, டெஃபர்டு இப்போ டெஃபர்மெண்ட் பிளான்ல கொடுக்குறாரு அப்படின்னா அதிகபட்சம் 79 வயசு வரைக்கும் தான் கொடுக்க முடியும். டெஃபர்மெண்ட் அதாவது மினிமம் டெஃபர்மெண்ட் 1 வருஷம், மேக்ஸிமம் 20 வருஷம் சொல்றேன். இப்போ டெஃபர்மெண்ட்டை சூஸ் பண்றாருன்னா அவர் 79 வயது வரைக்கும் தான் இந்த திட்டத்தில் சேர முடியும். ஓகேங்களா? சரி, மினிமம் டெஃபர்மெண்ட் இயர்ஸ் 1, மேக்ஸிமம் 20. இது 1ல இருந்து 20 எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இந்த ஆனுட்டி மோட அதுலயும் சரி, இமீடியட்லயும் சரி, டெஃபர்ட்லயும் சரி அவர் சூஸ் பண்ணிக்கலாம். குவார்டர்லி, மந்த்லி, குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, இப்படி நீங்க அவர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த டெஃபர்ட்ல போடும்போது என்னன்னா, டெஃபர்ட்ல போடும்போதும் அந்த என்ன டெஃபர்மெண்ட் இயர் சூஸ் பண்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி கேரண்டட் எடிஷன் பாலிசி இன்செப்ஷன்ல பாலிசி துவங்கும் போதே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கேரண்டட் எடிஷன் ஆட் ஆகிட்டே இருக்கும். எந்த சூழ்நிலையும் அது மாறாது, குறையாது, அதிகமும் ஆகாது. ஸோ பாலிசி தொடங்கும் போது டெஃபர்மெண்ட் ஆப்ஷன்ல கொடுக்கும்போது கேரண்டட் எடிஷனை ஆட் பண்ணிடலாம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருந்து ஜே வரைக்கும் இருக்கு. இந்த பாலிசியில ஜீவன் சாந்தியில இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த பென்ஷன் வாங்குறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏல இருந்து ஜே வரைக்கும். நண்பர்களே, இந்த ஏல இருந்து ஜே வரைக்கும் நீங்க அதிகம் தெரிஞ்சுக்க வேண்டாம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எஃப் அண்ட் ஜே. ஏன்னா ஆப்ஷன் எஃப்லையும் ஆப்ஷன் ஜேல மட்டும்தான் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ்னா அவர் முதலீடு டெபாசிட் பண்ண பணம் திரும்ப அவர் வாழ்நாளுக்கு அப்புறம் கிடைக்குங்க. மற்ற ஆப்ஷன்ல இருக்குங்க. மற்ற ஆப்ஷன்ல என்னன்னா, இதை விட இப்போ ஆப்ஷன் எஃப் ஜேவை விட கிடைக்கக்கூடிய அந்த ஆனுட்டி பென்ஷன் அதிகமாக இருக்கும். ஆனா ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் ஆப்ஷன் கிடையாதுங்க, முழுமையா கிடைக்காது. ஒரு ஆப்ஷன்ல 50% இது மாதிரிலாம் கூட இருக்கு, முழுமையா கிடைக்காது. ஆனா ஆப்ஷன் எஃப் அண்ட் ஜே தான் முழுமையா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் இன்வெஸ்ட் பண்ண தொகை திரும்ப கிடைக்கும். இதுதான் நடைமுறையில இருக்கு. நிறைய பேர் இதில் இந்த ஆப்ஷன்ல தான் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஆப்ஷன் எஃப் அப்படின்னு என்னன்னா, annuity for life with return of purchase price on death. ஆப்ஷன் எஃப் என்னன்னா annuity for life with return of purchase price on death. இப்போ அப்படி பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 35 வயசு நபர் ஒரு 5 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்றாருன்னா அவர் என்ன ஆப்ஷன்ல சூஸ் பண்றாரோ அதுக்கு உண்டான பென்ஷன் எஃப்ல அந்த எஃப்க்கு உண்டான ஆனுட்டி வாங்கிட்டு இருப்பாரு. என்ன மோடோ அந்த மோடு வாங்கிட்டு இருப்பாரு. இன்கேஸ் அவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய நாமினிக்கு அந்த 5 லட்சம் தொகை அவர் ஃபேமிலிக்கு போயிடும். அடுத்தது ஆப்ஷன் ஜே. ஆப்ஷன் ஜே என்னன்னு பாத்தீங்கன்னா, joint life annuity for life with a provision for 100% of the annuity payable as long as one of the annuitants survives with return of purchase price on death of last survivor அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க. இப்போ ஆப்ஷன் ஜே கொடுக்குறீங்கன்னா நீங்க என்ன பண்ணலன்னா, இவர் கூட ஒரு ஜாயிண்ட் லைஃப் ஆட் பண்றாங்க, அவங்க ஸ்பௌஸ் ஆட் பண்றாரு, ஜாயிண்ட் லைஃப் ஆட் பண்றாருன்னா இப்படி ஆப்ஷன் ஜே கொடுக்கும்போது என்னன்னா, இதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது ஆனுட்டி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆப்ஷன் எஃப்க்கும் ஜேக்கும் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆனா அதை ஃபிக்ஸ் பண்றாங்க இல்லைங்களா. இப்போ என்ன ஆகுனா, ஃபர்ஸ்ட் அப்ளிகன்ட் இவர் இன்வெஸ்ட் பண்றவர், இவர் பென்ஷன் வாங்கிட்டே இருப்பார். இவர் இறந்ததுக்கு பிறகு என்ன ஆகுனா, தொடர்ந்து அவரோட ஜாயிண்ட் லைஃபை யாரை சொல்லியிருக்காரோ அந்த செகண்ட் லைஃப் அவங்க அதே பர்சன்டேஜ் அன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெப்போ ரேட் இருந்தா கூட தொடங்கும் போது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோ அதே தான் அவருடைய செகண்ட் ஜாயிண்ட் லைஃபுக்கும் அதே பென்ஷன் கொடுப்பாங்க. ஆனுட்டி ரேட் போட்டு பென்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. செகண்ட் லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய நாமினிக்கு அது போய் சேரும். ஸோ இந்த ஆப்ஷன் எஃப் அண்ட் ஜே தான் மார்க்கெட்ல நம்ம விற்க போறது. ஸோ இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுட்டா போதும். இது இப்போ நான் பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக் இமீடியட் ஆனுட்டி தான் பேசுறேன். டெஃபர்டு நாளைக்கு உங்களுக்காக சொல்ல போறேன். ஓகேங்களா? சரி, இப்போ இதுல ஒரு விஷயம் இருக்குங்க. பாத்தீங்கன்னா, இந்த 1,50,000 மினிமம் சொன்னேன் இல்லைங்களா, இதுல ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு. யார் யாருக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்றேன். இப்போ ஒரு நபர் அவருடைய குழந்தை திவ்யாஞ்சன் குழந்தையா இருக்கு. அதாவது திவ்யாஞ்சன் குழந்தைன்னு எப்படிங்க, ஒரு ஆட்டிசம்,
மென்டலி ரிட்டார்டு, இந்த மாதிரி மனம் வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் அப்படின்னு இருக்கவங்களுக்கு அவங்களோட எதிர்காலத்துக்காக ஒரு ஒரு ஆதரவு வேணும், அதுக்காக ஒரு தொகையை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா அவங்களுக்கு இந்த 1,50,000 வந்து விதிவிலக்கு இருக்குங்க. அவங்க மினிமம் 50,000 இன்வெஸ்ட் பண்ணா கூட போதும். மினிமம் 50,000 இன்வெஸ்ட் பண்ணா கூட போதும். அப்போ என்ன ஆகுன்னா, ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து அவங்க பேரண்ட் கூட அந்த குழந்தைய ஜாயின்ட் லைஃப் ஆட் பண்ணலாம். இதில் ஒன்று என்ன சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ ஜாயின்ட் லைஃப் பற்றி பேசும்போது இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் சொல்ல மறந்துட்டா சொல்லிடுறேன். நண்பர்களே, இதில் மினிமம் ஏஜ் என்ட்ரி 30ன்னு சொன்னேன். ஜாயின்ட் லைஃப் கொடுக்கலாம்னு சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் சன், கிராண்ட் பேரண்ட் கூட கொடுக்கலாம்னு சொன்னேன். பட் அதில் ஒரே ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த ஜாயின்ட் லைஃபுக்கும் அதே 30 வயசு இருக்கணுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தர் 30 வயசுக்காரர் தொடங்குறாரு, இல்லை 40 வயசுக்காரர் இந்த திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா, ஜாயின்ட் லைஃப் ஆட் பண்ணுறாருன்னா அந்த ஜாயின்ட் லைஃபுக்கு மினிமம் ஏஜ் என்ட்ரி 30 இருக்கணுங்க. இல்லைன்னா சேர்த்த முடியாது. இன்னைக்கு பேர குழந்தைகளை சேர்த்தலாம்னு நினைச்சா கூட அந்த பேர குழந்தைகளும் 30 வயசு இருந்தால் தான் சேர்த்த முடியும். 10 வயசு 5 வயசு குழந்தைகளை நீங்கள் சேர்த்த முடியும். ஆனால் எங்க விதிவிலக்குனா, இந்த திவ்யாஞ்சல் லைஃப்ங்கும் போது பார்த்தீங்கன்னா, பேரண்ட் இருக்காரு, அந்த குழந்தைக்கு கம்மி வயசு இருந்தாலும் திவ்யாஞ்சல் அந்த மாதிரி கேட்டகரி குழந்தைகளுக்கு ஆட் பண்ணும்போது வயசுக்கும் விதிவிலக்கு இருக்கு. எந்த வயசு குழந்தையாவது ஆட் பண்ணிக்கலாம் ஜாயின்ட் லைஃப்ல. பிளஸ் சம் அஷ்யூர்ட், அந்த இன்வெஸ்ட்மெண்டோட பர்ச்சேஸ் பிரைஸும் 50,000 இருந்தே நீங்க பண்ணலாம். அடுத்து யாருக்கு விதிவிலக்கு இருக்குன்னா, இந்த என்பிஎஸ்ல சேவ் பண்றாங்க இல்லைங்களா, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், அவங்களுக்குமே இந்த 1,50,000 லட்சம் இருந்து விதிவிலக்கு இருக்கு. அவங்களும் மினிமம் 50,000 இருந்தே அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இது ஒரு பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா, இதுல லோன் இருக்கா? கண்டிப்பா லோன் இருக்குங்க. சரி, லோன் எப்ப கிடைக்குன்னா, பாலிசி இன்வெஸ்ட் பண்ணி 1 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் லோன் கிடைக்கும். எவ்வளவு லோன் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் வாங்கக்கூடிய லோன் தொகையோட வட்டி, அன்னைக்கு எல்ஐசியில் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த வட்டி, வருடாந்திர வட்டி கால்குலேட் பண்ணா அந்த லோன் தொகையோட வட்டி அவர் வாங்கக்கூடிய ஆன்யூட்டி பென்ஷன் இருக்கு இல்லையா, அதோட 50% தாண்டக்கூடாது. இப்போ ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 1 லட்ச ரூபாய் ஆன்யூட்டி வாங்குறாருன்னா, இவர் லோன் வாங்கினார்னா அந்த லோனோட வட்டி 50,000 தாண்டக்கூடாது. இது சரண்டர் பண்ணலாமான்னா சரண்டர் ஆப்ஷன் இருக்குங்க. பட் அதுக்கு நிறைய கால்குலேஷன் இருக்கு. அடுத்து இதை பேக் டேட்டிங் பண்ணலாமா? கண்டிப்பா பேக் டேட்டிங் பண்ண முடியாதுங்க. பேக் டேட்டிங் அலௌட் இல்லை. அசைன்மெண்ட் பண்ணலாமா? அசைன்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, சரி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா, இந்த இமிடியேட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இன் கேஸ் ஆஃப் பார்ட்டி இறந்துட்டாருன்னா எந்த கண்டிஷன்ல பணம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் எஃப் அண்ட் ஜே அந்த ஆப்ஷன்ல கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இன் கேஸ் அந்த இன்வெஸ்டர், அந்த பாலிசிதாரர் இறக்க நேரிட்டால் அவர் இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட் அவங்க ஃபேமிலி நாமினிக்கு போகும். லம்சம் அமௌண்ட்டாக வாங்கிக்கலாம். இல்லைன்னா முன்ன சொன்ன மாதிரி தான் டெத் பெனிஃபிட்டை இன்ஸ்டால்மெண்ட்டா 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் பிரிச்சு வாங்கிக்கலாம். இந்த ஆப்ஷன் எஃப் அண்ட் ஜேல கொடுத்திருந்தா மட்டும் தான் கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா லோன் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த லோனும் பாத்தீங்கன்னா, லோன் யாருக்கு கிடைக்கும்னா, இந்த இமீடியட் ஆன்யூட்டில இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஆப்ஷன் எஃப்லையும் ஆப்ஷன் ஜேலையும் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு தான் லோன் கிடைக்குங்க. மற்றவங்களுக்கு லோன் கிடைக்காதுங்க. லோனோட கண்டிஷன் அதான் சொல்லிட்டேன். அவங்களோட அந்த லோன் வட்டி 50% தாண்டக்கூடாது. ஸோ இது வந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு இமீடியட் பணத்தை பற்றி தான் பேசியிருக்கேன். இமீடியட் ஆன்யூட்டி பத்தி. நண்பர்களே, இந்த விஷயத்துல இன்னொரு விஷயம் சேர்த்துங்க. ஜீவன் சாந்தி இப்போ நீங்க விற்கக்கூடிய ஒரு அருமையான திட்டம் இந்த கொரோனா நேரத்தில். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நண்பர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில் ரெப்போ ரேட் குறைஞ்சிக்கிட்டே வருது. உலக நாடுகளில் ரெப்போ ரேட் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மற்ற பென்ஷன் திட்டங்கள்ல பென்ஷனோட அமௌண்ட் எவ்வளவு நிர்ணயம் பண்ண முடியாது. இந்த சூழ்நிலையில எல்லாரும் அன்னைக்கு மார்க்கெட் பொசிஷன் பார்த்து தான் நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லும்போது, இந்த திட்டத்துல இன்னைக்கு ஒருத்தர் ஜீவன் சாந்தியில இன்வெஸ்ட் பண்ணா மினிமம் 5.6% கிடைக்கும். அவரோட 30 வயசுல அதிகபட்சம் ஒரு 6 இருந்து 6.5% வரைக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ இது வந்து நீங்க என்ன மோடு வாங்குறீங்களோ அந்த மோடுக்கு தகுந்த மாதிரி பென்ஷன் ரேட் மாறும். ஆனா ஒரே விஷயம் இதுல என்னன்னா அட்வான்டேஜ்னா, இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போதே என்னுடைய வட்டி விகிதத்தை நான் நிர்ணயம் பண்ணிடுறேன். என்னோட வட்டி விகிதத்தை நிர்ணயம் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு பென்ஷன் வாழ்நாள் பூரா கிடைக்குங்க. ஸோ இந்த திட்டம் அருமையான திட்டம். ஏன்னா ஒரு வாழ்நாள் பூரா நிரந்தரமான வட்டி, நாளைக்கு என்ன ரெப்போ ரேட் குறைஞ்சாலும் சரி, என்ன மாற்றங்கள் பொருளாதாரத்தில் வந்தாலும் நிர்ணயம் பண்ண வட்டி அப்படியே கிடைக்கும். ஏன்னா இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்ஐசியில் இதுக்கு முன்னே ஜீவன் அக்ஷய் 12% இன்வெஸ்ட் பண்ணவங்க இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் 12% வாங்குறாங்க. ரெப்போ ரேட் குறைஞ்சா கூட 9% இன்வெஸ்ட் பண்ணவங்க 9% வாங்குறாங்க. 7% இன்வெஸ்ட் பண்ணவங்க 7% வாங்கிட்டு இருக்காங்க நண்பர்களே. ஸோ இந்த ஜீவன் சாந்தி அருமையான திட்டம். இந்த நேரத்தில் இதை கண்டிப்பாக மார்க்கெட் பண்ணுங்க. ஏன்னா மக்கள் மனசுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குங்க எல்லாருக்குமே. ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருந்தாலுமே கூட பணம் சேஃப்டின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஜீவன் சாந்தியில் இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் இருக்கு, சாவரின் கேரண்டி இருக்கு செக்ஷன் 37 படி. ஸோ இந்த ஜீவன் சாந்தி திட்டத்தை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க வாய்ப்பாளர்களுக்கு, உங்க பாலிசிதாரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு பெனிஃபிட்டை செஞ்சு கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வட்டி வாழ்நாள் போல கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை செய்யுங்க. ஏன்னா வங்கிகள் கூட ரெப்போ ரேட் மாற மாற வங்கிகளோட வட்டி விகிதம் குறைஞ்சிட்டு இருக்க சூழ்நிலையில இந்த திட்டத்துல இன்வெஸ்ட் பண்ணா வாழ்நாள் பூரா நிரந்தர வட்டி கிடைக்குங்க. அதுக்கப்புறம் அவருக்கு பிறகு அவங்க ஃபேமிலிக்கு இந்த பணம் கிடைக்கும். ஸோ இந்த பணம் இந்த பிளான் எப்படி சொல்லி வைக்கலாம்னா, லாக்டு எஃப்டி கூட சொல்லி வைக்கலாம். அதாவது ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டா ரிட்டர்ன்ஸ் குறையாதுங்க.
ஆனால் ரிட்டர்ன்ஸ் எப்போ கிடைக்குன்னா உங்களுக்கு பிறகு ஒரு நாமினி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விற்கலாம். ஸோ இந்த ஜீவன் சாந்தி ஒரு அற்புதமான திட்டம். இது பலமுறை கேளுங்க நண்பர்களே. ஸோ இதை வந்து நிறைய கேட்டு நிறைய விற்பனை பண்ணுங்கிறத என்னுடைய விருப்பம். அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, என்னுடைய யூடியூப் சேனல் எம்ஜிஆர் சக்ஸஸ் அகாடமி, இதில் இருக்கக்கூடிய வீடியோ ஆடியோவை தினசரி பார்த்து கண்டிப்பாக உபயோகப்படுத்திக்கிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.